ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சிவம்மா. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க மீன் வறுவலுக்கான மசாலா பார்க்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லெமன் ஜூஸ், கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் மீனை போட்டு நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா கோட்டிங் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு இது கூட உடையாமல் வரும் மசாலா. இதை நான் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். சைட் பை சைடு குழம்புக்கான புளியும் ஊற வச்சுருவோம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளியாக போட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். அதில் வெந்தயம், சோம்பு இது 2 நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை நல்லா வெடித்து வர்ற டைமில் ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி குழம்பு டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நாங்கள் மீன் குழம்புனாவே சின்ன வெங்காயம்தான். இது நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே அரைச்சி வச்ச அந்த தக்காளியும் சேர்த்து ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிய உப்பு போட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகா, அப்புறம் குழம்பு மசால் பொடின்னு அரைச்சி வச்சுருக்கதை போட்டு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ, குழம்பு கட்டியாக வேணும்னா நல்லா நிறையா போடலாம். நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருப்போம், நல்லாயிருக்கும். மசாலா நல்லா பச்சை வாடை போனோன்னே புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி, அந்த கொதி நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனையும் போட்டு குழம்பு ஃபுல்லாமே மீன் மண்டை வந்துடும். வறுவலுக்கு ஃபுல்லாக நடு பீஸ், அந்த வால் பீஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி திக்காக வரணும் அப்படின்னா நல்லா தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.